வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 72வது நினைவு தினத்தை அனுசரிக்கும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தினார். நாட்டின் ஒருமைப்பாட்டை காப்பாற்ற பாடுபட்ட டாக்டர் முகர்ஜியின் ஒப்பற்ற துணிச்சலையும் முயற்சியையும் திரு மோடி சமூக ஊடகப் பதிவில் நினைவு கூர்ந்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான திரு ஜே.பி. நட்டா டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினமான இன்று புதுடெல்லியில் உள்ள கட்சி தலைமையகத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். 2026 ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியா நக்சலைட் பாதிப்பு இல்லாத நாடாக உருவெடுக்கும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நக்சலைட் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களின் காவல்துறை தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய திரு அமித்ஷா, மத்திய மாநில அரசுகளின் சரணடையும் கொள்கைகளை பயன்படுத்தி நக்சலைட்டுகள் வன்முறையை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணைய வேண்டும் என்றும் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடையும் நக்சலைட்டுகளின் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விவசாயிகளுக்கு உகந்த புதிய வேளாண் தொழில்நுட்பங்களை உருவாக்குவது அவசியம் என்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் உழவர் திருவிழாக்கள் நடத்தப்பட இருப்பதாகவும் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் கூறினார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்தின் வேளாண் பொறியியல் நிறுவன விஞ்ஞானிகள் மற்றும் மாணவர்களிடையே பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பி மணவெளி கிராமத்தில் 3 இடங்களில் பொதுப்பணித்துறை மூலம் 36,26,000 மதிப்பீட்டில் சிறிய பாலம் கட்டும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு சிவா துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் திரு மதிவாணன் உள்ளிட்ட ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர்.